பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே மீண்டுமாய் கர்த்தருடைய நாளை காண்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது தேவனுடைய நாள். அவரை ஆராதனை செய்வோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உமது ஆலயத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் என்று என்னுடைய இணைந்து பாடுவீர்களா? பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாடினதைப் போல இன்றைய தினம் கர்த்தரை நாம் சபையாய் கூடி ஆராதிக்கிற ஒரு தினம். பரலோகத்தில் எப்பொழுதும் 365 நாட்களும் ஆராதனை போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். நமக்கு பெயர் என்ன தெரியுமா? நம்மை கர்த்தர் ஆசாரியர்களாய் அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கிறோம். ஆசாரியனுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு பலி செலுத்துவது, கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது. நம்மை ஆண்டவர் 365 நாட்களும் நம்முடைய இருதயத்தில் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஆசாரியராய் வைத்திருக்கிறார். நம்முடைய இருதய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்த அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். எங்கே 1, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் வருவேன் என்று சொன்னவர். சபையில் நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது மகிமையாய் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மோடு பேசுகிறவராய், நம்மை சுகமாக்குகிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய், சீர்படுத்துகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். குறித்த நேரத்திற்குள் ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு முழு இதயத்தோடு அவரை ஆராதியுங்கள். உங்கள் வேத புத்தகத்தும் கரத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், அதன்படி நடக்க அர்ப்பணியுங்கள். சிறந்த காணிக்கைகளை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
போதகரோடும் மற்ற எல்லா தெய்வ விசுவாசிகளோடும் சமாதானத்தை காத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பி வாருங்கள். இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்கிற எண்ணத்தோடு தேவனுக்காக எதையாவது செய்ய முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, பரலோகமே உம்மை துதிக்கிற பொழுது இந்த நாளில் பூமியிலும் நாங்களும் ஒரு ஓரத்தில் நின்று உம்மை துதிக்க போகிறோம். உடைய அன்பு பிள்ளைகளுடைய பிரயாணங்களை காத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஆலயத்திற்கு செல்லுவதற்கு என் ஆண்டவர் சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. ஆலயத்தில் உடைய பிள்ளைகளை தொழுது கொள்ளும் பொழுது அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்பட்டு உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்குவீர் என்று வேதம் சொல்லுகிறபடி பிள்ளைகளை திருப்தியாக்கி அனுப்பும். உடைய பிரச்சனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் மாற்றி கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் பிள்ளைகள் திரும்பி வர உதவி செய்வீராகப்பா. நாள் முழுவதும் உம்முடைய நாள் என்கிற உணர்வோடு நாங்கள் பயபக்தியோடு நடந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, மாலை ஆராதனையில் கலந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வருகிற புதிய வாரத்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து நீர் கனப்படுத்தும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.